ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட உள்ளது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 3வது ஆட்சி காலத்தில் எனது சிந்தனை மாறியுள்ளது. மன உறுதி உறுதியாக உள்ளது. கனவு அதிகரித்து உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக 2047க்குள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண விரும்புகிறேன் என அவர் கூறினார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 1,73,030 கோடியை ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலீடுகளை அதிகரிக்க வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்யும் வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 31,089.84 கோடி ரூபாயும், தமிழகத்திற்கு 7,057 கோடி நிதியும் மத்திய அரசு விடுத்துள்ளதாக தெரிவித்தது. டெல்லி தேர்தல் தொடர்பாக மத்திய தேர்தல் குழு கூட்டம் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்பட பலர் கலந்து கொண்டனர். டெல்லி சட்டசபை தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. கனடா தேர்தலில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக இந்தியாவின் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட சந்திரா ஆர்யா அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆதரவாளரான இவர் தற்போது லிபரல் கட்சியின் MP-யாக உள்ளார். கனடா பார்லியில் தனது தாய்மொழியான கன்னட மொழியில் பேசி பலரின் கவனத்தை ஈர்த்தவர் சந்திரா ஆர்யா. பல்கலை மாணவி வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் என்று அக்கட்சியினர் ஒத்துக்கொண்டுள்ள நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக மண்ணள்ளிய விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்துள்ள ஹைகோர்ட் கடந்த 4 ஆண்டில் அந்த பகுதியில் வேலை செய்த அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஈவேரா பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய கருத்துகள் சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அது குறித்த தகவல்களை அறிக்கையாக வரும் 20ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரையில் செயல்படும் ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை வரவேற்கத்தக்கது. அப்போதுதான் ஆங்கிலேயரின் அடிமை கல்வி முறை ஒழியும் என கவர்னர் ரவி தெரிவித்தார். கல்வி பழங்காலம் தொட்டே அரசர் ஆளுமையின் கீழ் இருந்தது. தற்போது மத்திய அரசு ஆளுமையில் உள்ளது, மாநில அரசுகளின் கீழ் இல்லை என அவர் கூறினார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ACS மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் படைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கரகாட்டம், ஒயிலாட்டம் முதலான தமிழர் பெருமை பேசும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை கூட்டத்தை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன. திருச்செந்தூரை அடுத்து குலசேகரப்பட்டினம் கடல் பகுதியிலும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்த 10 பனைமரங்கள் கடல் அரிப்பில் அடித்து செல்லப்பட்டன. மேலும் சில பனைமரங்கள் சரிந்து விழும் நிலையில் உள்ளன. தென்காசி மேலகரம் பகுதியில் செயல்படும் மழலையர் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடியும் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் அசத்தினர். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த தருண் வீட்டில் வளரும் பூனை விளையாடிய போது தருண் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு சுவருக்கும் இடைப்பட்ட சந்தில் சிக்கியது. தீயணைப்பு துறையினர் வந்து 5 மணி நேரம் போராடி பூனையை மீட்டனர். ஆரம்பத்தில் தீயணைப்பு துறையினர் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் முயற்சியை கைவிட்டு அவர்கள் செல்ல முயன்றனர். தருண் மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அதன் பிறகு மனமிறங்கிய தீயணைப்பு துறையினர் கடும் போராட்டத்துக்கு பிறகு பூனையை மீட்டனர். மது, கஞ்சாவினால் தென் மாவட்டங்களில் அதிக கொலைகள் நடந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு வருகிறது. காவல்துறையை சேர்ந்த சிலர் அதற்கு துணையாக இருக்கின்றனர் என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் 2 சட்ட திருத்த மசோதாவை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிமுகம் செய்தார். பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஜாமீனில் வெளியே வர முடியாது, கூட்டு பலாத்காரம், 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். இந்த மசோதா சட்டசபையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. தன்னுடைய பாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்படும் போலீசாரை கண்டித்து வீடியோ வெளியிட்ட இந்திய கடற்படை வீரருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குரல் கொடுத்துள்ளார். தமிழக போலீசார் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர். இது ஜனநாயகத்திற்கு விடுத்துள்ள அச்சுறுத்தல் ஆகும் என அவர் கூறியுள்ளார். பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப் பன்றிகளை சுட்டுக் கொல்ல வனத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
காப்பு காடுகளில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் காட்டுப்பன்றி வந்தால் சுட அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. விவசாயிகள் பன்றிகளை துப்பாக்கியால் சுடுவது குறித்து வரும் காலங்களில் பரிசீலிக்கப்படும் என சட்டசபையில் அமைச்சர் பொன்முடி கூறினார். மும்பையில் கட்டப்பட்டுள்ள பாலத்தைப் போல சென்னை கலங்கரை விளக்கம் முதல் நீலாங்கரை வரை 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் மேல் பாலம் கட்ட திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியில் பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக சட்டசபையில் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். அகில இந்திய வானொலி ஆகாசவாணியில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு கும்பவாகினி என்ற வானொலி சேனலை யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கும்பமேளாவின் பெருமையை பற்றி எடுத்துரைத்த அவர், சனாதனத்தை பற்றி குறுகிய பார்வை உடையவர்கள் மற்றும் அதில் சாதி அடிப்படையில் பிரிவினை இருக்கிறது என்று சொல்பவர்கள் தீண்டாமையின்றி அனைத்து மக்களும் மகா கும்பமேளாவில் புனித நீராடும் சங்கமத்தை காண நேரில் வர வேண்டும் என கூறினார். ஈவேராவை சீமான் இழிவுபடுத்தியதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை, நெல்லை, மதுரை, கடலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்களில் நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது இதுவரை 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவரது சர்ச்சை பேச்சால் அவர் மீது புகார்கள் குவிந்து வரும் நிலையில் விரைவில் அவர் கைதாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று குணமடைந்த அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வழியாக தேவஸ்தான அதிகாரிகள் சாமி தரிசனம் செய்ய வைத்தனர். ஈவேரா பற்றிய சீமான் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் சீமான் மீதான புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அண்ணாநகர் காவல்துறைக்கு நீதிபதி ஆணையிட்டுள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த வியூகத்தை வைத்து திமுக வெற்றி பெற்றது. இதனால் இம்முறை அதிமுக பக்கம் அவரை கொண்டுவர அதிமுக தலைமை தீவிரமாக முயற்சி எடுத்து வருகிறது. தை மாதத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் கடந்த 9 தேர்தலில் ஈவேரா குடும்பத்தினர் சட்டசபைக்கும் லோக்சபாவுக்கும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10வது முறையும் அவரது குடும்பத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கேட்கின்றனர். இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என கட்சி தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ஈரோடு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறினர். புத்தாண்டை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் 749 ரூபாய்க்கான 3 மாத ரீசார்ஜ் முற்றிலும் இலவசம் என அறிவித்துள்ளார். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என விளம்பரம் செய்து பண மோசடி செய்ய முயற்சித்து வருகின்றனர். இதுபோன்ற விளம்பரங்கள் மொபைல் போனுக்கு குறுஞ்செய்தியாக அல்லது வாட்ஸ்அப்பிற்கு வந்தால் அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். போகி பண்டிகையின் போது பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக், டயர், டியூப் போன்றவற்றை எரிக்க வேண்டாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகியை கொண்டாட வேண்டும் என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பெருமாள் கோவில்களில் இன்று அதிகாலை நடந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை, கிளிமாலை, ரத்தின அங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளினார். ரங்கா ரங்கா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 13ஆம் தேதி வரை மாநிலம் முழுதும் 14,104 பஸ்களை போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. போக்குவரத்து ஊழியர்கள் நாளை முதல் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் விடுப்பு இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் என போக்குவரத்து துறை கூறியுள்ளது. அறிவிலிகளின் அவதூறுகளால் ஈவேராவின் புகழை மறைக்க முடியாது. மானமும் அறிவும் இருப்பவர்கள் ஈவேராவை இழிவாக பேச மாட்டார்கள் என அமைச்சர் துரைமுருகன் கூறினார். ஈவேராவை விமர்சிக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர்வழிகளை புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்தார். பொங்கல் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு காலை 8 மணிக்கு துவங்கியது. முன்பதிவு துவங்கிய 10 நிமிடத்தில் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. எனவே சென்னை, கோவையிலிருந்து மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என தென் மாவட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரஷ்யாவில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் 25 வயதுக்குட்பட்ட மாணவியருக்கு இந்திய மதிப்பில் 84,000 ரூபாய் வழங்க ரஷ்ய அரசு முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பகுத்தறிவு, சமத்துவம், பெண் விடுதலை, அறிவியல் வளர்ச்சி, தமிழகத்தின் முன்னேற்றம் எனும் முற்போக்கு சிந்தனைகளை முன்வைக்கும் அனைவருக்கும் ஈவேராதான் தலைவர் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். அதற்கு எதிரான கருத்தியல் கொண்டவர்கள் அவரை எதிர்த்து ஓய்ந்து போகட்டும். சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டுதான் திருந்துவார்கள் என்றும் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகை பால்காரன் சாலையில் ஐயப்ப பக்தர்களுடன் சென்ற கார் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 ஐயப்ப பக்தர்கள் இறந்தனர்.
மேலும் படுகாயமடைந்த 3 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூக்க கலக்கத்தில் டிரைவரின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீ தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிகிறது. இதுவரை 26,000 ஏக்கர் வனப்பகுதி தீயில் கருகியுள்ளது. வீடுகள், கட்டடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களும் முழுமையாக சேதமடைந்தன. தீயணைப்பு வீரர்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர். இதுவரை 7 பேர் இறந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைமடம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வேந்திரன், வயது 62, தனியார் சர்க்கரை ஆலை தலைமை இயக்குநராக உள்ளார். வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 150 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். சென்னையிலிருந்து கார் மற்றும் இதர வாகனங்களில் சொந்த ஊருக்கு செல்வோர் நகரத்துக்குள் வராமல் புறவழிச்சாலைகளை பயன்படுத்த போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வழக்கமாக பயன்படுத்தும் தாம்பரம், பெருங்களத்தூர் வழியாக GST சாலையில் செல்வதை தவிர்த்து OMR அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், விவசாயிகளை காத்திருக்க வைக்காமல் லஞ்சம் பெறாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். நெல்லுக்கான ஈரப்பதத்தை 18லிருந்து 21% அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். துணை நடிகர் காதல் பட சுகுமார் மீது சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் துணை நடிகை புகார் அளித்துள்ளார். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்து விற்பனையாகிறது. சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 58,280 ரூபாய்க்கும், கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 7,285 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி விற்பனையான நிலையில் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்றபோது ஞானசேகரனுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. ஸ்டான்லியில் சிகிச்சை எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவன்தான் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திமுக MLAக்கள் சட்டசபைக்கு வந்தனர். பதாகைகளில் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பாதுகாத்து தப்பிக்க முயற்சித்த அதிமுக பிரமுகர் சுதாகரின் புகைப்படம் இருந்தது. திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான சம்பவத்திற்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மன்னிப்பு கேட்டுள்ளார். கோயில் நிர்வாகிகளே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பக்தர்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கூடாது என கூறியுள்ளார். தமிழக கவர்னர் RN ரவியை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கக்கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். கவர்னரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது. தமிழக கவர்னராக செயல்பட அவருக்கு விருப்பம் இல்லை என்பதையே அவரது செயல்பாடுகள் காட்டுகின்றன. விளம்பரம் தேடும் நோக்கிலேயே செயல்பட்டு வருகிறார் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். நாடு முழுவதும் 10,000 ரயில் என்ஜின்களில் கவாச் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ளது என்றும், அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றார். பொங்கல் பண்டிகையையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று முதல் 4 நாட்களுக்கு 14,014 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து பஸ்கள் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து 159 பயணிகளுடன் சிங்கப்பூர் புறப்பட்ட விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டது. துரிதமாக செயல்பட்ட விமானி சென்னை விமான நிலையத்துக்கு தகவல் அளித்து திரும்ப சென்னை விமான நிலையத்தில் எமர்ஜென்சி லேண்டிங் செய்தார். 159 பயணிகளுடன் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2,000 ரூபாய் வழங்க கோரிய பாரதிய ஜனதா மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா வழக்கறிஞர் மோகன்தாஸ் முறையீடு செய்த நிலையில் முறையீட்டை ஏற்க மறுத்து தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வினர் கூறினர். மாமல்லபுரம் அடுத்த திருவிடங்கையில் 10ஆம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது. 3 நாட்கள் விழா நடைபெறுகிறது. இந்த பலூன் திருவிழாவில் பிரேசில், ஆஸ்திரேலியா, UK, ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஒடிசா மாநிலத்திலிருந்து கூலி தொழிலாளர்களுடன் ஹைதராபாத் வந்த பஸ் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதிய விபத்தில் 4 பேர் பலியாயினர், 17 பேர் காயமடைந்தனர்.
விருதுநகர் ஸ்ரீ ரெங்கநாதர் கோவிலில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மூலவருக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றன. காலை 5 மணிக்கு திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக மூலவர் ரங்கநாதர் வெளியே வந்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என LNG நிறுவன தலைவர் SN சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சிறந்த முடிவுகளை பெற அசாதாரண முயற்சி அவசியம் வேண்டும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவரது இந்த கருத்து பலரையும் கொதிப்படைய செய்துள்ளது. அண்மை காலமாக பெரியார் மீது ஆதாரமில்லாத அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நீண்ட காலமாகவே சங்ரிவார் கும்பல் இந்த சதி வேலையை செய்து வரும் சூழலில் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சீமானின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறி உள்ளது, குதர்க்கவாதமாக உள்ளது என அவர் கூறினார். காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் 5 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளித் தகடுகளால் பொருத்தப்பட்ட சொர்க்கவாசல் கதவை திறந்த ரத்னாங்கி சேவையில் பெருமாள் பரமபத வாசல் வழியாக வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுப்புலாபுரம் பகுதி விசைத்தறி தொழிலாளர்கள் 10வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி 50% ஊதிய உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். தென்காசி வேல்ஸ் வித்யாலயா பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து மினி ரேஸ் கார் ஒன்றை தயார் செய்து அசத்தியுள்ளனர். ஹர்ஷத், சக்தி மீரான், திலக் ஆகிய 4 பேரும் 3 சக்கர ரேஸ் கார் ஒன்றை அவர்களே தயாரித்து ஒன்றாக பயணித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 4 கிராமங்களில் கோயில்களின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் உண்டியலில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். கலிங்கமுடையான்பட்டி, மெய்யம்பட்டி, VA சமுத்திரம், வெங்கடேசபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள கோயில்களில் மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூரில் துரைசாமி என்பவரிடம் ATM கார்டை மாற்றிக் கொடுத்து நூதன முறையில் மோசடி செய்த வடமாநில வாலிபர்கள் மனோஜ்குமார் சாஹனி மற்றும் மஞ்சூர் ஆலம் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 40,000 ரூபாய் ரொக்கமும் நகையையும் பறிமுதல் செய்து அவிநாசி கிளை சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் காலை 7:02 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் வழியாக முதலில் பெரிய பெருமாளும் அதனை அடுத்து ஆண்டாள், ரங்கமன்னாரும் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் மார்கழி மாத கிருத்திகை புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியான இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஜீயர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடந்தது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் வாகனங்களால் GST சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. போக்குவரத்து பாதித்தது. வரும் ஏப்ரல் மாதம் தமிழகத்தில் 500 புதிய மின்சார பஸ்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பள்ளியின் தாளாளர் முதல்வருக்கு உத்தரவிட்டது. தேனி கலெக்டர் ஆபீஸில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கலெக்டர் சஜீவனா, SP சிவபிரசாத் மற்றும் வருவாய் அலுவலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட அனைத்து துறை அலுவலர்களும் ஒன்றிணைந்து பாரம்பரிய உடை அணிந்து வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த குமலாபுரம் குளத்தின் அருகே எரிந்த நிலையில் தலை ஒன்று கிடந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தளி போலீசார் தலையை கைப்பற்றி விசாரித்தனர். இறந்தவர் பெயர் ஷான் பாஷா என்பதும் இவர் 15 நாட்களுக்கு முன் காணவில்லை என்பதும் தெரியவந்தது. மேலும் அவரின் உடலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் இனமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது விவசாய தோட்டத்தில் இருந்த மின் மோட்டாருக்கு செல்லும் மின் ஒயர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். 25,000 மதிப்புள்ள ஒயர்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜேக்பர் சாதிக். திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை காதலிப்பதாக கூறி 2020ஆம் ஆண்டு கர்ப்பமாக்கினார்.
போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சாதிக்கிற்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகளிர் கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. 4000 அபராதம் மற்றும் சிறுமிக்கு 6 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி முத்துகிருஷ்ணனை தகராறு காரணமாக நெய் கிருஷ்ணன் என்பவர் அடித்து கொலை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திமுக ஆன்மீக பிரிவு நிர்வாகி ராஜேந்திரன் தானேந்தல் கிராமத்தின் அருகே உள்ள தோட்டத்தில் 2 நல்ல பாம்புகளை கூண்டில் அடைத்து வளர்த்து வந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் ராஜேந்திரனை கைது செய்து பாம்புகளையும் பறிமுதல் செய்தனர். வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இன்று தொடங்கிய வேட்புமனு தாக்கல் ஜனவரி 17 வரை நடக்கிறது. ஒசூர் அருகே புனுகன் தொட்டி கிராமத்தில் முறையாக அரசு பஸ் இயக்கப்படாததை கண்டித்து 21ஆம் நம்பர் பஸ்ஸை சிறைபிடித்து பள்ளி மாணவர்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் மாணவர்கள் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் விளாத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட தும்பாலி பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா கண்டு 1 மாதமாகியும் செயல்படாமல் பூட்டியே கிடக்கிறது. பூட்டி கிடக்கும் அங்கன்வாடி மையத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருநெல்வேலி இடையிலான வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளை அதிகரிக்கும் நாளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி முதல் 16 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. கலெக்டர் உட்பட அரசு அலுவலர்கள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து கயிறு இழுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிளா அதிகாரிகளுடன் பாடல் பாடி உற்சாகமாக கொண்டாடினார். வெளிமாநில தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட் வாங்கித் தருவதாக கூறி சென்னை தொழிலதிபரிடம் 71,63,000 பணம் பெற்று மோசடி செய்த வடலப்பள்ளி விஜயகுமார் என்ற நபரை போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் ஆந்திராவில் கைது செய்து அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியில் ராஜேந்திரன் என்பவரின் வெல்டிங் பட்டறையில் 6 கிலோ திமிங்கலத்தின் வாந்தி இருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். ராஜேந்திரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக, திமுக கவுன்சிலர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இவ்வழக்கில் 2019இல் சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அமைச்சர் மா. சுப்பிரமணியனை விடுவித்து சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் பாரம்பரிய முறைப்படி பட்டுப்புடவை, வேஷ்டி, சட்டை அணிந்து வந்து பொங்கலை வைத்து மாணவ மாணவிகள் கொண்டாடினர். சினிமா பாடல்களுக்கு ஆட்டம் போட்டும், உரியடி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டிகளில் பங்கேற்றும் உற்சாகமாக கொண்டாடினர். ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பும் திருப்பதியில் விஐபிகள் மீதான கவனத்தை வளர்ப்பதன் மூலம் சாமானிய பக்தர்களை புறக்கணிக்கும் போக்கு தொடர்கிறது என்று திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் குற்றஞ்சாட்டியுள்ளார். வைகுண்ட ஏகாதசியொட்டி வரதராஜ பெருமாள் கோயிலில் ரத்னாங்கி சேவை உற்சவம் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனமும் நடந்தது. மாட வீதிகளில் பெருமாள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களை விட இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. விருதுநகர் VVV பெண்கள் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கல்லூரி மாணவிகளால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழரின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் விதமாக பட்டாடை உடுத்தி, கோலமிட்டு, கும்மி பாட்டு பாடி பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு சமத்துவ பொங்கல் திருநாளை கோலாகலமாக கொண்டாடினர். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது என்பவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக கையில் பால் பாக்கெட்டுடன் தீச்சட்டி எடுத்து மணி அடித்துக் கொண்டு வந்து 46வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் 6வது கொண்டை ஊசி வளைவில் மரக்கிளைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண் யானை ஒன்று பாறை சறுக்கி மலையிலிருந்து 20 அடி பள்ளத்தில் உருண்டது. படுகாயமடைந்த யானைக்கு வனவிலங்கு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மீண்டும் பாறைகளுடன் யானை சரிந்து 70 அடி பள்ளத்தில் விழுந்தது.
சம்பவ இடத்தில் யானை இறந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஹினதுவானில் என்ற இடத்தில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அமெரிக்க நிலநடுக்கவியல் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தென்காசி கடையநல்லூர் மணிக்குண்டு அருகே தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் வழங்காததை கண்டித்தும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளியில் சுப்பிரமணி என்பவரின் வீட்டின் பின்புறம் கர்நாடக மாநில மது பாக்கெட் பாக்ஸுகள் இருந்தது. மதுவிலக்கு போலீசார் 816 மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து சுரேஷை கைது செய்தனர். சுப்பிரமணி மற்றும் ஆசிர்வாதம் இருவரும் தப்பியோடிவிட்டனர். அவர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உணவு விடுதிகள், மீன் அங்காடிகள், பேக்கரிகள் மற்றும் டீ கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர். ஆய்வில் கெட்டுப்போன மீன் இறைச்சிகள், பேக்கரிகளில் முடிவு தேதி அச்சிடப்படாத உணவு வகைகள், கேக் மற்றும் ரொட்டி வகைகள், உணவு விடுதிகளில் கோழி இறைச்சி, பழக்கடைகளில் அழுகிய பழங்கள் கைப்பற்றப்பட்டது. ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக சார்பில் உப்பளம் தலைமைக் கழக அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்ற திமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உருவப்படத்தை வைத்து இவர்தான் அந்த சார் என்று கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வழக்கை திசை திருப்பும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். சம்பந்தப்பட்ட சார் அமைச்சர் மா சுப்பிரமணியனை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். போகி பண்டிகை அன்று சென்னையில் காலை நேரத்தில் வருகை புறப்பாடு விமானங்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. துபாய், கோலாலம்பூர், மஸ்கட் விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்காதீர்கள் என பொதுமக்களிடம் மேயர் பிரியா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் கலெக்டர் தலைமையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து சமூக பிரதிநிதிகள் அடங்கிய 16 பேர் கொண்ட குழு அமைக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியது. புதுக்கோட்டையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் கருப்பு முக்காடு போட்டு ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை ஹைகோர்ட் ஆணையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் மற்றும் காமராஜ் கல்லூரி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் இணைந்து பெண்கள் மட்டும் பங்கு பெற்ற கிராமத்து பொங்கல் விழா நடைபெற்றது. பெண்கள் ஆண்களைப் போல் தலைப்பாகி கட்டிக்கொண்டு காளையை கையில் பிடித்துக் கொண்டு காளைகளுடன் ராம்ப் வாக் சென்றனர். இந்த ராம்ப் வாக்கை தினமலர் நாளிதழின் நெல்லை பதிப்பு நிர்வாக இயக்குநர் தினேஷ் துண்டை சுற்றி தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திலிருந்து மார்த்தாண்டம் செல்லும் சாலையில் நள்ளிரவு ஒரு சொகுசு கார் அதிவேகத்தில் சென்றது. திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி நின்றது. இதில் மின்கம்பம் மற்றும் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 2 பேர் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். குலசேகரம் போலீசார் விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஆலங்கோட்டில் உள்ள பத்திரகாளியம்மன் கோயிலில் புகுந்து மர்ம நபர் வெள்ளிக்குட காணிக்கை பெட்டி பூட்டை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடி சென்றார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் வரும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அடுத்த நல்லாம்பட்டியில் சிவன் என்பவருக்கு சொந்தமாக 30 அடி ஆழமுள்ள கிணற்றில் 3 காட்டெருமைகள் தவறி விழுந்து தத்தளித்தன. தகவலறிந்த பாலக்கோடு தீயணைப்புத் துறையினர் 7 மணி நேரம் போராடி காட்டெருமைகளை உயிருடன் மீட்டு காட்டுப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு 11 மணிக்கு மேல் கடைகள் இயங்க அனுமதி மறுத்து எஸ்பி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உடனே வாய்மொழி உத்தரவை திரும்பப் பெறவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். ரஜினி நடிப்பில் கூலி படத்தை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ். அடுத்ததாக கார்த்தியின் கைதி 2 படத்தை இயக்க உள்ளார். அவரிடம் அஜித்தை வைத்து எப்போது படம் எடுப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பியதற்கு அஜித்தை வைத்து படம் இயக்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாகவே மனதளவில் இருக்கிறது. விரைவில் அதற்கான முயற்சி எடுப்பேன். கூடிய சீக்கிரமே ஆசை நிறைவேறும் என்கிறார் லோகேஷ். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தமிழ், தெலுங்கு மொழிகளில் முன்னணி ஹீரோக்கள், இயக்குநர்களின் படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தற்போது ஏஎல் விஜய் இயக்கும் புதிய படத்திற்கு இசையமைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு தற்காலிகமாக KRR என தலைப்பு வைத்துள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏஎல் விஜய் இயக்கிய வனமகன் படத்திற்கு ஹாரிஸ் இசையமைத்திருந்தார். நடிகர் பாலகிருஷ்ணா நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் ராம்சரனிடம் நீங்கள் எந்த படத்தில் நடித்ததற்காக வருத்தப்படுகிறீர்கள் என கேட்டார். இதற்கு சஞ்சீர் படத்தில் நடித்ததற்காக வருத்தப்படுகிறேன் என்றார் ராம்சரண்.
1973 அமிதாப் நடிப்பில் வெளியான சஞ்சீர் படத்தை மீண்டும் உருவாக்கி 2013 ராம்சரண் நடிப்பில் ஹிந்தியில் சஞ்சீர் என்றும் தெலுங்கில் தூபான் என்றும் வெளியிட்டனர். ஹிந்தியில் ராம்சரணின் முதல் படமான இது தோல்வியடைந்தது. மாருதி இயக்கத்தில் பிரபாஸ் ராஜா சாப் படத்தில் நடிக்கிறார். தமன் இசையமைக்கிறார். பிரபாஸிற்கு ஜப்பானில் வரவேற்புள்ளதால் அங்குள்ள ரசிகர்களுக்காக தமன் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது ஜப்பான் ரசிகர்களுக்காகவும் வியாபார யுக்தியாகவும் ஜப்பான் வெர்ஷனுக்கு என்றே ஒரு பாடலை தமன் உருவாக்கியுள்ளாராம். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஜப்பானிலும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். பாலிவுட் நடிகர் அமீர் கானின் மகன் ஜுனைத் கான் தற்போது லவ் டுடே படத்தின் ஹிந்தி ரீமேக்கான லவ்யப்பா படத்தில் நடித்து வருகிறார். அத்வைத் சந்தன் இயக்குகிறார். நாயகியாக மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் இளைய மகள் குஷி கபூர் நடித்துள்ளார். படம் பார்த்த அமீர் கான், லவ் எப்பா படம் பிடித்திருந்தது. மொபைல் போன்களால் இன்று நம் வாழ்க்கை மாறிய விதம் பற்றி நன்றாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஸ்ரீதேவியின் மிகப்பெரிய ரசிகன். இந்த படத்தின் மூலம் ஸ்ரீதேவியை குஷி கபூரிடம் பார்த்தேன் என்றார். தமிழில் ஈஸ்வரன், பூமி ஆகிய படங்களில் நாயகியாக நடித்தவர் நித்தி அகர்வால். தற்போது தெலுங்கில் ராஜா சாப், ஹரிஹர வீரமல்லு படங்களில் நடிக்கிறார். வலைதளத்தில் ஒரு நபர் தனக்கு ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அதற்கான ஆதாரங்களுடன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் நித்தி அகர்வால் தெரிவித்துள்ளார். நடிகை காஜல் அகர்வால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழி படங்களில் நடிக்கிறார். தமிழில் இந்தியன் 3, தெலுங்கில் கண்ணப்பா, ஹிந்தியில் சிக்கந்தர் ஆகிய படங்கள் அவர் கைவசம் உள்ளன. இப்போது தி இந்தியா ஸ்டோரி என்ற புதிய ஹிந்தி படத்தில் நடிக்கிறார். ஸ்ரேயாஸ் தல்படே ஹீரோவாக நடிக்க சேத்தன் டிகே இயக்குகிறார். விவசாயி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவற்றை மையப்படுத்தி இப்படம் உருவாகிறது. கார் ரேஸில் பங்கேற்பதற்காக துபாய் சென்றுள்ள நடிகர் அஜித் அளித்த பேட்டி. நான் 2002, 2003, 2004 ஆண்டுகளில் கார் ரேஸில் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் 2004 தொடரில் என்னால் முழுமையாக பங்கேற்க முடியவில்லை. 2010 யூரோப்பியன் ஃபார்முலா ரேஸில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. திரைப்படங்களில் நடிக்க வேண்டியிருந்ததால் இடையில் போட்டிகளில் பங்கேற்க முடியவில்லை. தற்போது கார் பந்தய ஓட்டுநராக மட்டுமல்லாமல் உரிமையாளராகவும் வந்துள்ளேன். நடப்பு கார் ரேஸ் தொடர் முடியும் வரை திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என்று கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட தாசர்புரத்தில் உள்ள நியாய விலைக் கிடங்கில் பொங்கல் தொகுப்பினை முழுமையாக வழங்காமல் கேட்டால் இருப்பு இல்லை, வந்ததும் கொடுக்கிறோம் என்று விற்பனையாளர் தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்ட வழங்கல் அலுவலர் விடுபட்ட பொருட்களை நாளை கொடுத்து விடுவதாக உறுதியளித்ததின் பேரில் கலைந்து சென்றனர். தமிழக சட்டசபையில் மாதாந்திர மின் கணக்கீடு தொடர்பாக கேட்ட கேள்விக்கு தமிழகத்தில் மொத்தம் 3 கோடி இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்தார். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என பாகுபாடு காட்டாமல் அனைத்து தரப்பினரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என தமிழக போலீசுக்கு சென்னை ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. ஒரு தரப்புக்கு ஒரே நாளில் அனுமதி, மற்றவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்யாமல் இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது.